என்ன நடக்குதுங்க? தாலி கட்டிக்கிட்டு தாலியா? ரைட்டு. ஒன்றாவதா இவருக்கு நீங்கள் எத்தனாவது? கண்ணு தெரியும். இந்த மாதிரி தான் கஷ்டம். அப்போ நீங்கள் டான்ஸ் ஷோக்கு ரெடி ஆகுறீங்களா? அடுத்தோ டான்ஸ் ஷோக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். ரெடி ஆகுறீங்களா? ஐயர் வந்திருக்காரு இன்னைக்கு. அப்போ செம்ம குத்து இருக்கு. குத்து ஓகே ஓகே பாருங்க. காமிங்க. உள்ள போட்டா நல்லா இருக்கும். வச்சு இன்னைக்கு ராத்திரி அந்த இடத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரில. நம்ம வந்துட்டு அங்கே போய் அதுங்க ஆடுறதை பார்க்க போகிறோமா இல்லை டத்தோ ஆடுறதை பார்க்க போகிறோமான்னு தெரில. மோஸ்ட் ப்ராபப்ளி டத்தோ ஆடுறது தான் பார்க்கணும். ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் அவரோட தான் வந்து சப்பாத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பயங்கரமாக ஆட போகிறாருன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தெரிஞ்ச ஆஃப்ரிக்கா பாட்டு அதுதான். ஸோ இந்த பழைய வீடியோவிலலாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று அப்பப்போ வரும். உம்பாயே அது கம்போசரு, டைரக்டரு, மியூசிக்கு எல்லாம், இசை வசனம் எல்லாம் அவர் தான் நடுவில் கொடுத்துருவாரு. கரெக்ட். பாட்டுக்கான செய்தி வந்து கவனிக்க போகிறோம். இன்னைக்கு வரும். இன்னைக்கு தான் அதோட இது 7 மணிக்கு எபிசோட். எத்தனை மணிக்கு ஆகுது இப்போ? ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த எபிசோட் நாளைக்கு நாளைக்கு. ஓகே டான்ஸ் போகிறோம், பார்க்குறோம், நம்மளும் ஆடுறோம். ஓரை ஜிம்பாப்வே ராஜா. குருகல். குருகல் ராஜா. குறுக்கு ராஜா. அப்படியே மாத்தி குறுக்கு ராஜா சொல்லிட போறாங்க. அந்த மாதிரி ஆகக்கூடாது. இப்பயே சொல்லி ஒரு குறுகல் ராஜா. பாம்பா படுத்திருப்பாரு. எப்போ வராங்கன்னு தெரியலையா? பாம்பா கொஞ்சம் எடுத்தாலே ஷூட்டிங் எடுத்தாங்க. இதெல்லாம் முக்கியமான முரட்டு பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அதெல்லாம் இவங்க சொன்ன இந்த ஒரு 4 கோட் வார்த்தை ஒரு 4000 லைக் கிடைக்கும். ஆமா. குருகல் ராஜா. ஆமா. குருகல் ராஜா. ஓகேவா? ஓகே. அது தகுந்த மாதிரி எழுதி நீங்களும் போஸ்ட் காமிக்கிறீங்களா? அது அங்கே தான் நிற்கிறீங்க நீங்கள். நிச்சயமா இருக்கீங்க. இதான் சந்தி. இல்ல எப்படி இருக்கு மக்களே? இல்ல அந்த சில்வர் போட்டா தான் அந்த எடுக்க கிடைக்கும். உங்க கலருக்கு வந்து அது அழகா இருக்கு. அந்த சில்வர் மாத்துங்க போங்க. நம்ம பூர்வீகம் வந்து ஜிம்பாப்வேலே பிறந்து கதையை மாத்திட்டாங்க. அந்த ஜீன் வந்து இங்க இந்த ஊர் ஜீன் இருக்கலாம். அந்த ஜீன் உங்களுக்கு இருக்கு. பட் ஆனா இந்த ஜீன்ஸ் உங்களுக்கு நல்லா இல்ல. அந்த ஜீன் இருக்கு. அந்த ஜீன்ஸ் நல்லா இல்ல. மாத்துங்க நீங்க எடுத்தோ. சரி ஓகே. நம்ம வந்து இன்னைக்கு பாப்போம் பெர்ஃபார்மன்ஸ்லாம். எல்லாரும் சட்டை போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சட்டை இன்னைக்கு எப்படி போட முடியும்? நாங்க வாங்கலையே ஒன்றும். பார்த்தீங்களா? கேப் டவுன்ல போய் வாங்குறோம். கேப் டவுன்ல வாங்கிட்டு உங்க சின்னம்மா வீட்டுக்கு போறோம்ல, அப்ப போட்டு போவோம்ல. ஓகே சரி. அப்போ வந்து ஃபுல் செட் போடுறானா? ஃபுல் செட். ஓகே. இன்னைக்கு வந்து அரசு. ஓகே ஓகே. அண்ணா எடுத்து பேக் பண்ணி வைக்கட்டுமா? நானும் பாத்துக்கறேன் போட்டோல. இல்ல அவரை தான் எடுக்கறாரு. நீங்க இங்க நில்லுங்க. இங்க நில்லுங்க. இங்க நில்லுங்க. இல்ல நான் இவரை எடுக்கிறேன், உங்களை எடுக்க மாட்டேன். ஆமா பசக்கன்னு திருப்பிடுவாரு. ஓகே 1 இங்க நில்லுங்க. ஜஸ்ட் ஒரு லெஃப்ட் ஷாட். போன் அணைக்கு. ஓகே. தத்துவ பயப்படுறாரு கேமராக்கு. அந்த மாதிரி ஆளு கிடையாது அவருக்கு. மலேசியாவிலேருந்து கால் வந்திருக்கு போல இருக்கு. அப்போ வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. ஓகே போயிடும். நார்மலாகவே இன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்கிறவங்க வந்துட்டு அந்த ஷோ பார்க்குறாங்களோ இல்லையோ, டத்தோட ஷோ கண்டிப்பாக பார்ப்பாங்க.
我把闪光打开，它还是黑的。要一个颜色你喜欢的，选一个喜欢的。Okay, thank you. Beautiful. Yeah, beautiful. Okay, ada colorful one, eh? Okay. Oh, aku want it, mama. Manoga makan dulu. Good. Now looking good, eh? Thank you. Thank you. Hello, good evening. Good evening. Welcome to the Burma. Boma. So you're from Malaysia. Malaysia. So tonight we're going to do some dancing competition. And who's representing your table? Hey. My chain. So He- who's dancing? He's dancing. He's a good dancer. Yeah, he's the All dancer. eyes on you. Okay. நீங்க தான். They're looking good. Thank you. இதுக்கப்புறம் எப்படி ஆடுறதுன்னு டத்தோ கத்து கொடுப்பாரு ரத்தோ ரெடியா ஐயா ஓலே எப்படி ஆடினாலுங்க ஐயா ஓலே அடுத்து போட்டோம் உங்க ஆட்டத்தை மட்டும் ஆடுங்க. அந்த ஆட்டம் ஆடுங்க. ஆடுங்க 我也去，我在那里。 Dance, yeah. We have a dancer. Yeah, special dancer. அதான் இருங்க. Say Burma. Say yeah. So. Welcome test paint. Ah, The site. The site set. Yes. wow. இது வந்து chief. The big chief. Yeah. Okay, big chief. Yeah. Thank you. புளிக்கீரி விட்டுருக்கு Thank you. Can so, you? more color later? Ah, Yes, more color later inside. he's the jungle doctor. Can you draw doctor's one? No, three lines. Yeah. Okay. Ah. Okay. Diga. Perfect. Okay. Okay. Thank you, sir. I'm coming to the table. Thank you. With paint. Okay. ஜோக்கா இருக்கு இந்த இடமே ஒரு மாதிரியா வித்தியாசமா
வேறு மாதிரி இருக்குது. Always so free to try to stand there. How many are you? Don't forget to eat. இந்த புழுவை சாப்பிடணுமா? எவ்வளோ பெரிய புழு பாருங்க. ஜோக்கான தோலெல்லாம் சும்மா கால் தொலைக்க போட்டுருக்கோம். புழுவா அது? புழு முப்பானி கோம். Do not forget to eat mopani warm. பெரிய ரெஸ்டாரண்ட் சரியான பெருசு. என்னது பாருங்க, காட்டு பண்டி எப்படி வச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளோ பெரிய காட்டு பண்டி. முழு பண்டி ஃபுல்லாக சாப்பாடு, எல்லா ஊர் சாப்பாடும் இருக்குது. தாத்தா இங்கேயே உட்காந்து செய்கிறாரு. நானே பெரிய ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வந்தால் இது வந்து கண்டிப்பாக வந்து பார்த்து ஆகணுன்ற மாதிரி ஒரு இடம். மஸ்ட் கம், இது வந்து மஸ்ட் கம். ஸோ சாப்பாடு வந்து எல்லா மிருகமும் இருக்கான். யானை வச்சு யானைன்றேன், மானு முதல்ல. தேங்க்யூ. 7. 2 more coming? Yes. Yes, everyone. They already here. Over there. Oh, that's Picture. So the waiters will come and assist you from here. Enjoy your dinner. Okay. Thank you. ஒரு ஆப்பிரிக்கா ஃபீல் கிடைக்குது இங்கே. இது இதுக்கான ஆப்பிரிக்கா ஃபீல் கிடைக்குது. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம், ஃபீல் பண்ணுங்க இந்த இடத்துல. ஆமாம். Right with me here is our welcome my house, non-alcoholic and made overnight. I'd love to try this. We have a taste. So, how was your day? Very good. Perfect. What is this? My house Ah. made from baby corn. Ah. Yeah. No alcohol. அவங்களோட பாரம்பரிய தண்ணியா. நல்லா இருக்கு. கேளு என்னது? சோளத்தில் செய்கிறது. சோளம் தண்ணி. சாப்பாடு எடுக்கணுமா வருவாங்களா? கோலம்ன்றேன். சரி, ஒரு கிளாஸ் குடிச்சினோட கோலம் மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அது அரைச்சிட்டு கொஞ்சம் புளிக்க வைப்பாங்க. ஆக்சுவலி கொஞ்ச நாள் விட்டா இதாயிரும், தண்ணி ஆயிரும். வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். இல்லை அவங்க கூப்பிடுவாங்க. அவங்க கூப்பிடுவாங்க தானே சொல்கிறாங்க. ரத்தம் எடுத்து திருப்பி போயிட்டாரா? இல்லையா? சொந்தக்காரங்க வந்தாங்க கூட்டு போயிட்டாங்க நினைக்கிற மீட்டிங்கு. சங்க மீட்டிங் போய் சாப்பிடணும். அதான் தத்துவம் காண போயிட்டாங்க. அந்த அவங்களோட ஃபேமிலியெல்லாம் பார்த்தனோட சேர்ந்துட்டாங்க. ஒன்றா சங்க மீட்டிங் போயிட்டாங்க. Cream caramel truffle, fruit salad, and many more. You eat as many times as you like. Right. And not to forget though our special dish for the Boma, the Mokana Wem. Maxim Biomadora, you eat just one wem, eating of the chef, you get yourself a Boma certificate. Alright? So it's one of the tall round table over there with the small cooking pot on top, and there's going to be a chef to assist you as well. For the entertainment, it's going to be there at the center. However, our drinks are not included in the Boma dinner. So I'll provide you the wine list and cocktail menu, then get your orders. Okay. Miss, enjoy your dinner. When we walk in, there's something says do not forget to taste the worm. Mopana worm. Mopana worm. Ah, Yes. okay. So you have to eat one in front of the chef, and then you get yourself a Boma certificate. Is it nice? You like it? It's well cooked actually. It's concussed tomato and onion.
What does it taste like? Prawns or worm? Nah, that's ஆனால் குளோபஸ்க்கு இருக்குது. so provide you the wireless, then I'll get your order. Okay. Thank you. Okay. Thank you. அம்மா என்ன சொல்லுதுன்னா சாப்பாடுலாம் போய் எல்லா பார்க்கலாம். ஐட்டமும் இருக்குது, எல்லாமே இருக்கு. மிருகம் எல்லாம் இருக்கான். ஸோ அங்கே வந்து ஒரு புழு இருக்குது உள்ள இருக்கு முதல் இடத்துல அது அதை சேஃப்மெண்ட்டுக்கு சாப்பிட்டுட்டோம்னா சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களாம் ஒரு புழுவை சாப்பிட்டுட்டா. ஸோ அதை வந்து நீங்களாம் யாரும் ட்ரை பண்ண வேணாம், நானே ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கணேசன் சொல்லிட்டாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க அந்த புழுவை நீங்கள் ஒட்டி ட்ரை பண்ணுறீங்க, நாங்களாம் வேணாம். ஓகே ஜம்ப். Okay, let's go. ஓகே, சாப்பாடு போய் பார்ப்போம். இங்கே வந்தால் இதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணும். இது நினைக்கிறேன் மான் இறைச்சி நினைக்கிறேன். அதான் இது வந்து மெயின் கோர்ஸ் எடுக்கிறதுக்கா இல்லையா? ரத்தம் வந்து அங்கேருந்து இங்கே வந்து டாக்டர் பார்த்தீங்களா தீமோன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பொங்கல் சைவம்பா. ஓ சைவமா? இருங்க அவ்வளோ தூரம் வந்து தீமோன் சாப்பிட்ற மாதிரி இல்லை. இங்கே கேக்லாம் இருக்குது. ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது பார்ப்போம். நெருப்பு வருது. Crocodile? Just one small piece, little bit, 2 or 3 pieces. Okay. Let me get you another. Thank you, brother. முதல்ல சாப்பிட்டு பார்ப்போம். I'm looking for those. It's right at the end over there. We have mushroom sauce, barbecue, and pepper. ஸ்டூ எல்லாம் ஆஃப்ரிக்கன் ஸ்டைலில் இருக்குது ஐட்டம்லாம். பீனட் வெஜ்ஜி, சோறு, பட்டர், crocodile கறி. எல்லாம் சலட் ஐட்டமும் இருக்குது. Hi, what do you have? What do you have? So this is a meatball, sorghum salsa, a dried kale, cow use, and What is this? fried. What is that? It's you know the inside of a cow. Oh, Yes. okay. All right. How about this, the meatball? Yes, these are meatballs. Yes. Beef. Yes, that is. Okay. I can have one? Okay. Go. Thank you. Enjoy. Thank you. All right. இதோ பின்னால் எல்லாம் இருக்கு. Which is the most tasteful This one? one. Sorry. Brother. Are you sure? Yes. Okay, I trust you. Yes. This one is the most nice one. And one more, One more. please. Yes, I'll come back for more. Okay? Yes, you can come back. Thank you so much. Thank you very much. Thank you so much. Yes. Hope you enjoy. Which is the juiciest one? Yes. Juicy. I want juicy. I don't want dry. You want juice one? You want the juice Yeah. one? Is this one? Ah. Give All you right. what you want. Here we go. Ah, nice. Thank you. You're welcome. ஓகே, முதல்ல கொஞ்சம் சாப்பாடு எடுத்தாச்சு. Brother, what is this? This is rump steak.
Okay. What Thank meat? you. Beef. Can I get a little? All right. How are you? Huh? Medium. 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 That's medium. Okay, medium well. Medium. What is the one on top? Rare? Yeah. Yes. Okay. That's all. You have any spicy sauce? It's got pepper sauce. Like pepper sauce? Pepper sauce, yes, by the main center. Okay, thank you. ஓகே ஐட்டம்லாம் எடுத்துட்டேன் இப்போ சூப் மட்டும் சில்லி சாஸ் அந்த சாஸ் இந்த சாஸ்லாம் இருக்குது சாஸ் எடுத்து Chicken? Beef? ஓகே முதல் ரவுண்டு சாப்பாடு எடுத்தாச்சு வெறும் இறைச்சியாக இருக்குது சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் ஓகேவா ஓகே சாப்பாடு டெஸ்ட் பண்ண போகிறேன் முதல்ல டெஸ்ட் பண்ண போகிறேன் முதல்ல ஓகே முதல்ல கொஞ்சம் உரப்பு சாஸில் தொட்டுட்டு புளி அரிசி மாதிரி தானே இருக்குது புளி அரிசி மாதிரி தான் இருக்கு அவ்வளோ காசாக இருக்குது அரிசி Hello, my friends. Good evening. How are you? Good. Sorry for the names. My name is Yababa. I'm a traditional Portuguese Kerala. I'm from Boris and Dance. All my family. யாருங்க பார்க்குறாரா Anytime from now or after dinner, after closing down. One or two people at a time. You're welcome to me. Enjoy everything. Thank you. யாருங்க பார்க்குறாரா கத்தி வெட்ட மாட்டுதா எனக்கு கரெக்டாக இந்த டெண்டன்ஸ் உள்ள கத்தி வெட்ட மாட்டுதா Left. இல்லை இடத்த ஏரியா தப்பான ஏரியா இல்லை இறைச்சியோட முதுகெலும்பான்னு தெரில நினைக்கிறேன் அந்த இது இருக்குன்னு நினைக்கிறேன் மசல் இது ஒரு நாள் எனக்கு நீ பண்டி கொலைக்ட் பண்ணி கொண்டு போய் டேபிள் வை அவனுக்கு கோழி எடுத்து வந்து அனுப்புவோம் பெருசா வண்டி அதனால அவங்களோட ஜாமான் கொலைக்ட் பண்ணி அவங்க டேபிள் வண்டியை கொலைக்க மாட்டான் Thank you.
சாப்ஸ் நல்லா இருக்கு. ஆ இந்த சாப்ஸு நல்லா இருக்கியா? ಏನು ಬೋಂಡ அங்கே இருக்குங்களா? இந்த ஃபிஷ் பாலா? எங்கே வச்சுருக்க? ஃபிஷ் பால் எவ்வளோ எவ்வளோ எடுத்து இருக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கீங்க. எடுத்து எங்கே போடுங்க. அது சாப்பாடு இல்லை, அது ஒரு ரெக்கார்டிங் தான். அது சாப்பாடு பின்னால சாப்பிடும் போது கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு லைவ் பேண்ட்லாம் பாடுறாங்க. என்வாயர்மெண்டே நல்லா இருக்குது. அந்த என்வாயர்மெண்டே நல்லா இருக்குது. டாக்டர் பாருங்க எல்லாம் சைவராக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பொங்கலுக்கு சைவமாக இருக்காங்க. அந்த வேர்மு, அந்த புழுவு அந்த புழுவை சாப்பிட்டுட்டா வந்துட்டு அப்படியே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஒரு சர்டிஃபிகேட். அந்த பொண்ணு பாருங்க முழுங்கிறதுக்கு கஷ்டப்படுது. How does it taste? You have to taste it to know. If you want to know, you have to taste it. That was not that bad. Too much crunchy. Well, how? A bit too crunchy. Crunchy. Yeah. Crunchy shouldn't be a problem. Not a good crunchy. What do you compare it with? What? What do you compare? Fish? Fish. Yeah, fish. R-A-P-H-A. Maybe it's drinking. சாப்பிட்றதுன்னு தெரியல. ஆமா கோடு போட்டாங்க. பாருங்க அதுங்க டான்ஸ் ஆடுறதை எடுக்கிற பலுக்கு அவர் எடுத்துக்கிட்டாரு. Yes, it's good. It's dead. All right. Okay. Let me try. So how do I put it? Just put it. காமிங்க முத கேமரா கிட்ட. ஓகே வாயில போடுங்க. அந்த மாதிரி இல்லை மெல்லணும். என்ன மாதிரி இருக்கு? இந்த பொரிச்ச மீன் இருக்குல்ல, அதோட தோல் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. He wants one plate. He wants a plate of it.
No. Just joking. He's good. He's good. நல்லா இருக்கு Okay, certificate கொடுப்பாங்க. கொஞ்சம் ஆஃப்டர் டேஸ்ட் இருக்கு, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. சர்டிஃபிகேட்டுக்காக செஞ்சுட்டேன். நீங்க வேற வீடியோ நேரா மூஞ்சில வச்சிட்டீங்க. ஓகே. He said it'll taste like. He said it tastes like fish skin with the aftertaste. ஓகே. செம்ம பிராணி தான் சொன்னீங்க. ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நம்ம நத்தோ உட்காந்துருக்காங்க இப்போதான் சாப்பிட்டுட்டு. நத்தோ டாக்டர் போய் புழுவை எடுத்து வாயில் போட்டு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நத்தோ சாப்பிட்டாரா புழுவை? நத்தோ இவங்க டாக்டரு எழுதியிருக்கா. நான் ஒரு பிளேட் நிறைய கேட்டேன். This is how we call each other back in the village. When your wife brews beer for you, it's rude for you to drink alone. Don't know your family, your neighbors, your relatives. It's a harvest dance, which is fun in Mashonaland. It is performed after a very good harvest. What they could call it a plasma with Dari and enjoy themselves. பொங்கல் பாட்டுலாம் ஆமாம். ஹார்வெஸ்ட் பாட்டு
வைக்க முடியாது. அவங்க ரிதம் மட்டும் தான் வைக்கிறாங்க. காலிலலாம் மணி கட்டிடுவாங்க. பயங்கரமாக ஆடுதுங்களா. திருப்தி இன்னொரு டான்ஸ் பண்ணுறது. பரவாயில்ல, இந்த வீடியோ நான் உங்கள்கிட்ட காமிக்கல, ரொம்ப நேரமாகவும் நான் ஒண்டி பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். குட்டர் இப்போ என்ன என்னத்துக்கு டான்ஸ் ஆடுறதுக்கா? இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வந்து இன்னைக்கு அவங்க ஆடுறத பார்ப்போம் ஃபுல்லாக. இல்லை அப்புறமேல இறங்கி ஆடுவோம்ல, கண்டிப்பாக இருக்குது. ஒரு செக்மெண்ட் இருக்குது, எல்லோரும் இறக்குவாங்க, அப்போ பார்ப்போம். உங்கள்கிட்ட தான் வந்தான்னு நினச்சேன். அது கழுத்து அறுத்து விட்டானுங்க போல இருக்கு. அது எப்படி தான் கத்துறான்னு தெரியல. கூப்பிட்டு கேட்டு பாருங்க. இங்க ஒண்ணு இருக்கு, அது ஒரே சாதி ஆளு. போதண்டத்தெல்லாம் பார்க்குறாங்க. கைங்கெல்லாம் உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. நான் வண்டி வெளியே வந்தேன் கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிறதுக்கு. சீலா பண்ண சட்டை போட்டு வந்துட்டேன். குளிராக இருக்கும்னு நினச்சி. அவ்வளோ குளிராக இல்லை, சூடாக இருக்குது. உள்ள இன்னும் சூடாக இருக்குது. ரெஸ்டாரண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. இன்றைக்கி சாப்பாடெலாம் நல்லா இருக்குது. ஆஃப்ரிக்கா சாப்பாடு வந்ததுலேருந்து ஆஃப்ரிக்கா சாப்பாடு கிடைக்கல, இப்போ தான் கிடச்சிச்சு. சாப்பாடெலாம் ருச்சியாக தான் இருக்குது. இறைச்சி எல்லா ஐட்டமும் நல்லா தான் இருக்குது. அவங்களோட சாப்பாடு, டான்ஸு எல்லாமே வெரி நைஸ். இங்கே வந்தீங்கன்னா ஜிம்பாப்வேக்கு இந்த இடம் வந்து பார்த்தா ஆகணும். இட்ஸ் வெரி குட் பிளேஸ். கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புவோம்னு நினைக்கிறேன். நேற்று கொஞ்சம் சொதப்பினதுனால இன்றைக்கி எனக்கு தூக்கம் பத்தலை. ஏன்னா நேற்று வெள்ளனையாக வந்த நேரத்துக்கு படுத்துருந்தேன். அப்பயும் டைம் பற்றிருக்காது. மணி 5:30 ஆச்சு படுக்க. அப்புறம் காலையில் எழுந்திக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி போய் தூங்கிட்டு நாளைக்கு 10 மணிக்கு தான் எழுந்திரிக்கணும். பார்ப்போம் அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன செய்யுதுங்கன்னு பார்க்கலாம்.
எல்லாரையும் கூப்பிட்டு ஆட சொல்கிறாங்க. எல்லாம் என்ஜாய் பண்ணி ஒரு சாப்பிட்டது மட்டும் இல்லை, ஒரு மெமரியோடு போகிறாங்க. என்ன சாரா கவுண்டமணி மாதிரி ஆடிக்கிறாங்க, கவுண்டமணி மாதிரி ஆடுறாங்க. Say, party people, welcome to the party! What was that? Party people, welcome to the party! Alright, anyone who's brave enough in the house tonight, please come forward. If you feel you're brave, drop a shine on the stage, drop a cool. Time is come. Down. 5, 4. I'm waiting for you. 3. Where are you? I said in the front. There we go. Hi. Hello. How are you? I'm good, thanks. How are you? I'm OG. What's your name? Neve. Nace. I'm Sima. Where are you from? England. Where exactly in England? London. Yeah. London. Wow. Welcome to Zimbabwe. Thank you. Welcome to Victor Foss and welcome to the Boma Teen and Drumming Session. So how are we gonna do it?
ரத்தம் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருந்தாங்க கூப்பிடுவானுங்களான்னு. நேற்று ராத்திரி வந்து கொஞ்ச நாள் காட்டு வரலான்ட்டு படுத்து தூங்கிட்டோம். வெளியே சரியான சத்தமாக இருக்குது, வாசமாக இருக்குது, வேறு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லோரும் எழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரா குட் மார்னிங். ரத்தோ இல்லை ரத்தோ, நான் என்னைய ஒண்டி தான் ஷூட் பண்ணுறேன் ரத்தோ. ஆமாவா அல்லாமா கை அரிச்சலாம் வெட்டி இருக்குங்க ரத்தோ. ஒரு சவுண்டு விடுங்க ரத்தோ. ஓகே, நான் என்னை ஒண்டி தான் காமிப்பேன், ஏன்னா எல்லோரும் சட்டப்படாமல் இருக்காங்க. நம்ம கணேஷ் என்னமோ சமைக்கிறாங்க. ஆட்டரிச்சியா? ஆப்பிரிக்காவில் ஆட்டு இறைச்சி, வெரி நைஸ். டாக்டர் என்ன சமையல் ஓடுது இன்னைக்கு? இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரை தனி சாறு. முருங்கைக்கீரை தனி சாறு சட்டேரா? ஓ சமைச்சிட்டிங்களா? பார்ப்போம். ஆமாலாம் அங்கே பாருங்க, என்ன சாரு சந்தேரா, வாசமாக இருக்குது. சமைச்சாச்சு இப்போ ஆட்டரிச்சி பட்ட போகிறோம். அல்லாமல் ரத்தம் ஹீரோ வந்துட்டாங்க. இந்த நம்ம ஆப்பிரிக்கா மாமா வச்சிருக்கோம்ல. ஓ ஆமாம், அதோ இருக்கு இங்க ரைட்டு. ஓகே, அடுத்த ஐட்டம் வந்து ஆட்டரிச்சி எல்லாம் வெட்டி வச்சுருக்குங்க. வெங்காயம், நம்ம குருஜி ஒன்று கழிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இருக்குது குருஜியோட நிலைமையை பாருங்க. பணக்கார விட்டுருச்சுமா. கத்தோக்கிட்ட நம்ம ஒரு வேலை சொன்னோம்னா ஆக்சுவலாக வேலை செஞ்சுட்டாரு. ஏன் உண்மையா? வீட்டில் வந்து அடுப்பக்கார செட்லாம் போயிருக்கீங்களா இல்லையா? இல்லை, நம்ம வந்து அசிஸ்டன்ட் தான். இல்லையா? வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி பார்த்ததே இல்லை நானும். அது சிங்சாங் பண்ணுது, அப்போ தான் அதோட ரெசிபி வந்து இறைச்சியில் வந்து கூறும் அதோட ருசி. ஏன்னா இங்கே வந்து பிளாண்டர் இல்லை. சரி சரிங்க. ஓ பிளாண்டர் இல்லை. பிளாண்டருக்கு வந்து நம்ம இதுக்கு வச்சுக்கலாம். வெங்காயம் அது முருங்கைக்கீரை பரப்புறதுக்கு. ஊசி மிளகாலாம் இருக்குது எப்போதுமே. பாருங்க எல்லா ஐட்டமும் வச்சுருக்கோங்க. வெரி குட் வெரி குட். ஸோ இப்போ இன்றைக்கி என்ன பிளான்னா, இப்போ எழுந்திரிச்சிங்க லஞ்சு சாப்பிட்டுட்டு 12 மணிக்கெலாம் வந்து ஏர்போர்ட் போயிடணும். விக்டோரியா ஃபால்ஸ் ஏர்போர்ட்டு.
3 மணிக்கு ஃப்ளைட்டா? How are you? இவர் தான் நம்ம கேர்டேக்கர். இந்த வீடு இவர் தான் பார்த்துக்கிறாரு. மிஸ்டர் ஹெர்பர்ட். மிஸ்டர் ஹெர்பர்ட். Yes. It's okay, cook. All right. You guys don't eat this here? No, I heard about it, but I'm not sure. I don't know how. Oh, you can do anything, just stir fried anything. Okay. How about the fruit, the long one Yes. from the tree? You guys eat that? Yeah, yeah. The fruit you eat? Yeah, the fruit. For us, usually the fruit. That's when we take those seeds, put them in the water, then You drink. Yeah. The fruit. I know about the leaves. The fruit you can do stew, soup, anything. The fruit is highly nutritious. This one, if you can eat every day, highest vitamin C, the highest protein, iron. Okay. Iron. People do make this into powder and then they take every day. One of the best veggie in the world. All right. Highest nutrition. So, what are the ingredients that you should put there with this one? No, in my country we use the dry fish, a little bit of coconut shave, and dry chili, salt, pepper. That's all. You fry it; it will taste really good. But here you can use however you cook your veggie. You can cook this. Yeah. So in Malaysia, everybody loves this. அதனால நம்ம வந்து ஸோ நம்ம இதான் தத்தம் பிளாக் செய்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச 4 இங்கிலீஷில் வந்துட்டு அவன்கிட்ட சொல்லிட்டேன் முருங்கைக்கீரை ரொம்ப நல்லதுன்னு. இதுக்கப்புறம் அவன் சாப்பிட்றான்னு பார்ப்போம். ஓகே, நான் போய்ட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகணும். ஒரு குழியில் போட்டுட்டு இது பாருங்க ஐயா, குழியில் போட்டுட்டு கிளம்பிட்டு சாப்பிட்டுட்டு இதுக்கு போவோம் ஏர்போர்ட்டுக்கு. ஓகே சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. சமையல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட போகிறோம். முருங்கைக்கீரை சாம்பார், முட்டை ஒம்லெட், முருங்கைக்கீரை பெருங்காயம், ஆடு சூடாகுது பாருங்க. சோறு வந்துருச்சு. பொன்னி அரிசி, ஸோ இன்னைக்கு இந்த லஞ்சு ரெடி. எஸ் பிரதர், ரொம்ப நாளைக்கு கழிச்சு நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட போகிறோம்ல. ஆமாம், நல்ல பசியாக இருக்குது. உட்காந்து ஓடிடுவோம். டத்தோ சாப்பாடு ரெடியா? ஓகே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம சாப்பிட போகிறோம் நம்ம ஊர் சாப்பாடு. ஸோ முக்கியமாக வந்து முருங்கைக்கீரை, ஸோ தண்ணி சார். ஓகே சார், ஓகே. குருஜி தான் கொஞ்சம் இதாக இருக்காங்க. டத்தோ வெட்டின வெங்காயம். சீஃப் குக் பார்த்தீங்கன்னாக்கா வ்ளாகிங் ஓடுது. வ்ளாகிங் சீலா பண்ணிட்டாங்க. திருப்தி எடுப்பாங்க. ஆமாம், அவங்க டத்தோ சீலா பானா திருப்தி ரீடேக் பண்ணுவாங்க. அவங்க ப்ரொஃபஷனல். என்னத்தா என்னத்தா? ஓ யோகட். நம்ம அடிச்சு முடிச்சுட்டு போகிறோம். சமைச்சு போட்டு இவங்களே சாப்பிட்டு போடுங்க போடுங்க. நான் ஷூட் பண்ணிடுறேன். மறுபடியும் வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கணேஷ் இவர் தான். இந்த கையை டிஸ்டர்ப் ஆகுது கொஞ்சம். மறுபடியும் மிஸ்டேக் ஆயிருச்சு. மறுபடியும் எடுக்கிறாங்க. இந்த கை வந்து டிஸ்டர்ப் ஆகுது. திருப்பி எடுக்கிறேன். அவங்க 8 வாட்டி எடுத்தாலும் கரெக்டாக எடுப்பாங்க. ரீடேக் மாஸ்டர் அவங்க. சரி, ஜிம்பாப்வேல நம்ம ஒரு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நான் இங்க வந்து லஞ்ச் டைம். மணி எத்தனை? 1 மணி. ஒன்று ஸோ
ஓகே, ஸோ என்னென்ன சாப்பாடு வந்து பாருங்க. முதல் சமையலை பார்த்தீங்க. இப்போ ஓகே, ஸ்ரீ சோனிக்கு வளைச்சு நம்மளுடைய சாப்பாடை வந்து போட்டோ எடுக்கிறாரு நம்மளுடைய செஃப். ஓகே மிஸ்டர் கணேஷ். எஸ் தத்தோ. ஓகே, சில வார்த்தைகளே என்ன சொல்றது சாப்பிடும் போது ஓகே என்ஜாய் பண்ணுவோம். பேசக்கூடாது. ஜிம்பாப்வேல விக்டோரியா ஃபால்ஸ்ல இந்த மாதிரி சாப்பாடு பாருங்க. முருங்கைக்கீரை சாம்பார், இஞ்சிலாம் நம்ம குருஜி தான் அடிச்சாரு. ஆடு வெட்டினது நம்ம சரா காலையில எந்திரிச்சு இந்த ஊரோட கல்ச்சரல் என்ன சொல்லுவாங்க, இந்த ஊர் கல்ச்சரல் மியூசிக், அந்த மாதிரி மியூசிக்கை கேட்டுட்டு தான் அவர் வந்து ஆடு வெட்டினாரு. ஓகே, நம்ம டாக்டர் சதீஷ் தான் வந்து ஐடியா கொடுத்தாரு முருங்கைக்கீரை சாங். ஓகே, சாப்பாடு ரெடி, எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கியா? சூப்பர். வாழெல்லாம் கிடைக்கல, மற்றதெல்லாம் ஓகே தான். இறக்கி போட்டுக்கிருக்காங்க எல்லாத்தையும். ஓகே, முருங்கைக்கீரையை வந்து வலிச்சு எடுக்கிறோம் பாருங்க. எடுத்துக்கோங்க கொஞ்சம் எல்லாருக்கும். ஓகே, கொஞ்சம் எடுங்க. கோட் மீட் நல்லா தான் இருக்கு. கோட் மீட் நாட்டாடோட இது நல்லா இருக்கு. என்ன ஆடுங்க இது? சட்டப்படாமல் இருக்கேன், சாரி. முருங்கைக்கீரையெல்லாம் முடிச்சிருங்களோ, கஷ்டப்பட்டு அஞ்சிருக்கோம். நாளைக்கு சிஸ்டம் வந்து எல்லாம் ஜோக்காக கிளியர் ஆயிடும். கடை எதில் உப்பு கூட நீங்க கறி உப்பு போடுறது இல்லை? இல்லை, ஆடு எல்லாம் சேர்த்து சாப்பிட ஆடு கரெக்டாக இருக்கு. இதோட சேர்த்து சாப்பிட சொல்றாரு. யாரோ கூட்ட முடியுமா? இது வச்சிருந்தா கூட அடிச்சிடலாங்க. நல்ல தமிழ் சாப்பாடு முடிஞ்சு, நம்ம ஊர் சாப்பாடு. இப்போ கிளம்புறோம் ஏர்போர்ட்டுக்கு. செக் அவுட் டைமு. ஹலோ, பேக்கிங் பண்ணியாச்சு எல்லோரும். ஸோ இப்போ பேக் பண்ணிவிட்டு நேராக ஏர்போர்ட் போகிறோம். எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க. எஸ்பெஷலி நம்ம டத்தோ அவரோட யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிட்டாரு. இதுக்கப்புறம் விசா தேவையில்லை. இந்த ஊர் ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா ஃப்ளைட் வந்து கொஞ்சம் லாங் ஹவராக இருக்கும். ஏன்னா நம்ம போயிட்டு ஜோனஸ்பர்க்கில் இறங்கிட்டு, இங்கேருந்து ஜோனஸ்பர்க் நினைக்கிறேன் ஒரு 1.5 ஹவரு, அங்கே இறங்கிட்டு ஒரு 2 ஹவரு கப்பை மாற்றணும். 2 ஹவரு வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு ஒரு கப்பையில் ஏறி கேப் டவுனுக்கு இறங்குறோம். ஸோ அங்கே ஒரு 2 ஹவரு. ஸோ டோட்டலாக 6-7 ஹவர் ஆயிரும். 7 ஹவரு. ஸோ நாங்கள் ராத்திரி 11 மணிக்கு தான் போய் சேருவோம் நினைக்கிறேன் ஹோட்டலு. ஸோ ஹோட்டல்லாம் வந்து கடல் ஓரத்தில். ஸோ நான் இங்கே வந்ததுலேருந்து இன்னும் கடல் பார்க்கல. கடலை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஸோ அங்கே பக்கத்துலேயே கடல் இருக்கிறனால ஒரு ஜோக்கான ஒரு ஃபீலு. ஸோ நாளைக்கு ஆக்டிவிட்டி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெயின் எடுக்கிறோம். ஸ்டீம் ட்ரெயின், பழைய காலத்து ட்ரெயின் மாதிரி. ஸோ காலையில் போயிட்டு ராத்திரி தான் வரும் அந்த ட்ரெயின். ஒரு ஃபுல் ஜேர்னி அடிக்கும்னு நினைக்கிறேன். அது எக்ஸைட்டட் டு சீல என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ இன்றைக்கி வந்து ஏர்போர்ட் ரைட். ஓகே, இங்கே வந்து எல்லா காடிக்கு பின்னாலேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் எடுத்துகிட்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் எடுத்துகிட்டு வந்துட்டு பேக் வைக்கிறதுக்கெலாம் ட்ரெய்லர் தான் பாய்க்கிறாங்க. ஏன்னா எல்லோரும் நிறைய பேக் எடுத்துகிட்டு வராங்களே. ஸோ அதனால் காடி பத்தாது. எல்லாம் கிளம்பி வெளியாகவும் டத்தோ அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுப்பார். எல்லாம் சப்பாத்தி வச்சு இருக்கிறாரா? அது வந்து ஒரு நோமா ஆயிடுச்சு. எப்போ அவசரம்னு சொல்கிறோமோ அப்போ வந்து ரிலாக்ஸாக வருவார் ஒரு டத்தோ. அது கேரக்டர். அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுறது கணேஷ் தான்.
எப்போ எவ்வளோ தரும்? 5 நிமிஷம் 15 minutes only. ஓகே கிளம்புமா? இங்கே டத்தோ காணுங்க ஏர்போர்ட்லையா? டத்து வந்துட்டாங்க. ஓகே இதோ. Thank you so much. ஓகே தேங்க் யூ வெரி மச். Support. போட்டோ பிடிக்கிறேன். Looking forward to hear your. இங்க வாங்க இங்க பக்கத்துல ஓகே அவனை மட்டும் கொடுங்க அதோ. சொந்தக்காரங்களா அங்க எங்க இருந்து கிளம்புன்னு சொல்லுங்க. Life is wonderful. Enjoy. எங்க போய் முடிவு நீங்க அழகா இருக்கீங்க. ஓகே ஐயோ சொல்லிட்டீங்களே இது குதிச்சு ஆகணுமே அது செய்ய மாட்டாரா? அதெல்லாம் போயிருவார்ல. அது தெரியுது. பாத்ரூம் கதவுன்னு நினைச்சு எமர்ஜென்சி டோரை திறந்துட்டேனே. கிராமத்துல பள்ளியில போயிட்டு இருக்கோம். விவரமா தான் லங்கார் பண்றாரு. அவருக்கு புரியாதான். அவர் புரியாத புதியது. ஓகே இது பாருங்க, இது என்ன செடி? இது என்ன பைனாப்பிள் தானே? இல்ல கேக்டஸ். அகாவே. இதுல தான் இது செய்வாங்க. கிகிலா இதுதானே அகாவே வந்து அது பெருசு. ரோட்டு ஓரத்துல பாருங்க மங்கூஸ். பாருங்க பிரதர். அதான் ஜூம் பண்ணுங்க. மங்கூஸ் கீரி பிள்ளை பாருங்க. இவனை தான் நீ ஓடுது இதுல இந்த டீம் தான். ஆமா. ஓ அது ரோட்ல அலையிற ஐட்டமோ? அதே காடு தான். இவங்க அதை அழிச்சு வீடு கட்டியிருக்காங்க. இவனுக்கு ஓவர் தான் அந்த மாதிரி. இதுதான் வந்து பவுபாப் ட்ரீன்னு சொல்லுவாங்க. உள்ளுக்கு வந்துட்டு அதோட தண்டில் வந்து தண்ணி இருக்கும்னு. இந்த மரம் குறைஞ்சி 1000 வருஷம் இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரியான பெருசு. இது கட்டி பிடிக்கிறதுனா எத்தனை பேர் வரோன்னு தெரியாது. அவ்வளோ பெருசுக்கு இருக்குது. செம்ம பெரிய மரம். க்ரீம் ஆஃப் தாத்தா ஃப்ரூட்ஸ். ஓ இதில் பழம் இருக்குல்லா? ஸோ முன்னுக்கு எல்லாம் கடைங்க. அவங்க சீஃபு மாட்டிக்கிட்டாங்க. ஓ பவுபாக் பழம் வச்சுருக்கானுங்க. அது அந்த பழம் வச்சுருக்கானோ? கொக்கோ பழம் மாதிரி இருக்கா? இது வந்து அந்த தாத்தா சோஸ் ஆசிரானு. இதுலையா? தாத்தா. So it can grow under your house. நம்மளுக்கு தாத்தா சாப்பிடுவோம். தாத்தா சாஸ் மைனஸில் செய்கிறதுல? இது இதை போட்டுருக்காங்க. ஆமாம் இல்லை ஆக்சுவல் நம்ம தாத்தா சாஸ் வந்து மைனஸில் செய்வாங்க. இது அவனுங்களோட தாத்தா நினைக்கிறேன். அவங்களோட தாத்தா பாட்டி. அது சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசணுமா? அதோட மலேசியாவில் 200 வருஷம் வச்சு செய்வாங்க எங்களெல்லாம். இல்லை இதுதான் நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம். நம்ம வந்து எல்லாத்தையுமே டிவைனாக பார்ப்போம். ஸோ அப்படி டிவைனாக பார்க்கும்போது இவ்வளோ பெரிய மரம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய உதவி அது. ஸோ அப்போ இது நம்ம வந்து அதை கும்பிடுவோம். அது வந்து தப்பு இல்லை. அது வந்து அது நம்மளோட ஹிந்து சைக்கி. அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஆக்சுவலி என்னன்னா இப்போ ஏன் வந்து இது வந்து நீங்க அப்படி டிவைனா பார்க்கலன்னு வெச்சீங்களேன். ஆமா. ஏன் வந்து டாக்டர் இப்படிலாம் பேசுறாருன்னா அடுத்த வருஷம் தேர்தல் நிற்க போறாரு. எப்படியோ 36 சீட்டு கிடைக்கணும். பார்த்து போட்டு விடுங்களேன். ஆமாம். இது ஏன்னா நம்ம ஊரில் வந்து நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நல்ல விஷயத்த நம்ம பார்த்துக்கணுன்னா அதை வந்து சாமின்னு சொல்லிடுவாங்க. அது சாமி, அதை வந்து நீங்கள் கச்சை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்குன்னா பிள்ளைங்களை புரிய வைக்கிறதுக்கு. இது வந்து கெட்டது, இது வந்து சாமி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து மரத்துங்களெல்லாம் வந்து சாமின்னு சொல்கிறது. நம்ம அந்த மரத்தை மதிப்போம், மரத்தை வெட்ட மாட்டோம். மரம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை? அதனால் இதுதான் பாபா மரத்தோட விதை. பழம் 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 இதுதான் அதோட பழம். அது அதோட கண்ணு. வெரி லைட். Very light. Yeah, it's eaten. Very light. It's already dry. It's dry. This one can do the seed you can plant. So இந்த மரத்து முன்னுக்கு வந்துட்டு கடைங்க இருக்குது. ஆக்சுவலி ஜாமான்லாம் அழகழகாக இருக்குது. ஷோ ஜஸ்ட் வாண்ட் டு ஷூட். ஜாமான்லாம் அழகழகாக இருக்குது. எல்லாம் சிலைங்க, எல்லாம் கட்டையில் செஞ்சது பாருங்கள்.
எல்லாம் காவிங்க அழகழகாக இருக்குது. கல்லில் செஞ்சது, கருங்கல், யானைலாம் கல்லில் செஞ்சது. இது மாதிரி முகமுடிங்க இதுன்னு எல்லாம் அவங்க கல்ச்சரோட ஜாமான் அழகாக இருக்குது. பட் இது வாங்கிக்கிட்டு போனோன்னா என்ன ரத்தோ அதான் என்ன வாங்கினீங்க? ஜிராஃபாவா? அதான். ஸோ ஜாமான்லாம் அழகாக இருக்குது. இப்போ நம்ம தூக்கிட்டு போகிறத நினச்சா தான் ரொம்ப பேடாக இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் அக்காவுக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஸோ அது கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன், இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட். ஸோ கல்லில் செஞ்ச ஜாமான் அங்கே இருக்குது. பெரிய பெரிய ஹிப்போ இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசுக்கு இருக்குது ஹிப்போ. ஜீராஃபாலாம் கட்டையில் செஞ்சது அழகாக இருக்குது. அவங்களோட யானைலாம் நல்ல குவாலிட்டியில் இருக்குதுங்க, யோக்கான குவாலிட்டி. கொம்பு எல்லாம் தொடச்சி பாலிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொங்காட் பாருங்கள், தொங்காட்லாம் அவங்களோட தொங்காட்டோட குவாலிட்டி பாருங்கள். என்ன டாக்டர் நல்லா இருக்கு. ஓகே, இது பார்த்துட்டு நேராக ஏர்போர்ட்டுக்கு தான் அடிக்கணும். தயா என்னமோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மொரட்டு ஐட்டம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. Big five. பிக் ஃபைவ். Elephant, lion, leopard, buffalo, and rhino. எஸ், அதான் அந்த பிக் ஃபைவ். சஃபாரி போனீங்கன்னா இந்த 5 தான் பார்க்குறதுக்கு தேடுவானுங்க. ரைட்டு, குட் ப்ரைஸ். ஜிம்பாப்வேயில் என்னன்னா எதுவுமே அவங்களோட காசு பாய்க்க மாட்டுறாங்க. நாங்கள் வந்ததுலேருந்து இன்னும் ஜிம்பாப்வே காசே பார்க்கல. இப்போ தான் டத்தோ பார்த்துருக்காது. எல்லாம் யூஎஸ் டாலர் தான். ஸோ சரியான விலை யூஎஸ் டாலர்னால. இப்போ நான் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் எடுத்தேன், 4 எடுத்தேன். அதுவே வந்து $10, விச் 40 வெள்ளியில். ஓகேண்ணா, அவனுக்கு ஒரு காசா? செம்ம லோ குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கு. $500 million. அது எவ்வளோ? $50 billion. 50 பில்லியன்? பில்லியன். அதோட போய் இறங்கணும்னு பாருங்க, ஃபுல்லா ஒரு 4 பிரைவேட் ஜெட். ஆமாம், அதோட ஃபுல்லா பிரைவேட் ஜெட் வந்துட்டு போகுது ஜிம்பாப்வேலாம். 50 பில்லியனு. அது எச்சா முட்டைக்கிட்டே வாங்கினா மிச்ச காசு கொடுக்கறதுக்கு நிறைய காசு கொடுக்கணுமே. காய்த்து போனுங்க. அது எவ்வளோ நம்ம ஊர் காசு? நம்ம ஊர் காசுக்கு செல்லாது. வெளியில சொல்லிக்கலாம் பில்லியன். 50 பில்லியன் வரைக்கும் போயிருச்சு. $50 billion. 50 பில்லியன், இது வந்து $500 million. மில்லியன். 50 பில்லியன் எங்கே இருக்குது? 500 எங்கே இருக்குது? இவங்களுக்கெல்லாம் காசு அடிக்கலாம், நம்ம ஊர் காசு பத்தாது. ஆமாம், 50 பில்லியன்லாம் சான்ஸ் இல்லை உங்களுக்கு. நம்ம வீடு சைஸுக்கு கூட பத்தாது. 500 பில்லியன். அது 500 million. இல்லை அது இன்னொன்று 50 பில்லியன். 500 million. பாருங்க, $500 million. How are you? The right. Yes. Rishamato. No, I don't understand. Alinjani? No, we are from Malaysia. You are from what? Malaysia. Mina vele cholo ocho mato. Mina vele cholo ocho mato. Mina vele cholo ocho. Mina li vela. We know akuzwayo. Where you from? Mina. Mina suke cholo ocho. Here. Cholo ocho. Cholo ocho. Not cholo ocho. Cholo ocho. Yeah, when you akwazi. Uyakwazi ncube wena. You speak with the accent, huh? Your language. Mina I'm speaking Ndebele. Ndebele. So when you teach me your language, then I will teach you my language. Ken, what do you want to say? What do you want to learn? Where do you come from? Malaysia. Singapore, you know Singapore? Yeah, I just hear from Singapore, Malaysia, whatever. But if I want to say where do you come from? எங்க இருந்து வந்திருக்கீங்க? No. We have 3 main language in Malaysia. Here we have, in Zimbabwe we have 16 official languages. So far I'm speaking 9 languages. Oh, you speak 9. We have many because it's a multicultural country. But we speak Tamil, English and Malay. In Malay, if you say where you from, you say
Kamu datang dari mana? Kamu datang dari mana? Me I am a Kalanga. I speak Kalanga, I speak Shona, I speak Ndebele, I speak Swati, I speak English. You can become a good tour guide. Yeah. Yeah. But not that much. Not much. Then I speak Soto, I speak Venda, I speak Toka. Are you a content creator? No, I'm not a content creator, but I usually do Videos. because I don't do some of the stuff. On TikTok or on Instagram? Yeah, on TikTok I'm there. Yeah. I'm there on TikTok. If you upload this video, you tag me. Oh, you didn't load anything. You didn't take உளுந்து சுத்தி எடுத்தாரு வீடியோ. ஆனா ரெக்கார்ட் பண்ணல. வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. I think you need to change your cameraman. My cameraman. You need to get a new cameraman. Cameraman. So Good when job. you're on TikTok? Yeah, it's on for my TikTok and for my YouTube. Can I see your TikTok name? Yeah, sure. It's what? It's my name, Sri Sonic. Let me write it down. Yeah, sure. Then I'll follow you. Let me write it down. Then I'll SREE. Now I'm not on it. எனக்கு கை ஆப்பிரிக்காவில் போகும்போது ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸ் சொல்லுங்கள்? யூ டோன்ட் ஓன் த ரோட், தே ஓன் த ரோட். அவங்க வழி கொடுத்தா They love the road, these guys. They love the road, huh? மாடு வித்தியாசமாக இருக்காங்க. அவன் அடிக்கிறான். ஓகே, ஏர்போர்ட் வந்து இறங்கிட்டோம். ஏர்போர்ட்டில் கூட டான்சர்ஸ்லாம் இருக்காங்க. நினைக்கிறேன் டத்தும் வந்திருக்கிறது இங்கே உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். நேற்று சின்ன பேப்பரில் வெளியாயிருச்சு. ஸோ அதனால் டத்தோக்காக ஆடுறதுக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. செக்இனுக்கு போகிறோம். ஸோ இதோட ஃப்ளைட்டு 3 மணி. முதல்ல ஜாமான்லாம் எடுப்போம். செக்இன் பண்ணியாச்சு. இங்கே எல்லோரும் செக்இன் பண்ணிட்டாங்க. கணேசன் ஃபோனில் இருக்கிறாரு. ஹாய். ஸோ இப்போ இமிக்ரேஷனில் பூந்து அங்கே போய் உள்ளுக்கு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு 3 மணிக்கு ஃப்ளைட்டில் 3:45 என்னமோ ஃப்ளைட்டு முடிச்சினோட கேட்க தூக்கி ஒரு 2 வேலை இருக்குது இன்றைக்கி. இதுதான் அந்த போப்பா பழம். பழம் அதோட விதைகள் அப்படியே குராங் புளி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதிலிருந்து ஆல்கஹால் செய்கிறாங்க, ஜின் செய்கிறாங்க. ஷாண்டே. The flavor has anything similar to this or it's just pure gin? Pure gin, it just has a Like gin. taste because of the baobab and other ingredients too, other fruits that we don't have. So it tastes like gin but made from. தனியாக கடலை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு டாக்டர்ன்ற டத்தோ. கடலை போடுறாரு, யாரும் வாங்க மாட்டுறாங்க. ஆனால் அந்த மூஞ்சியில் ஒரு சிரிப்பு பாருங்கள் கடலை போடும்போது. அந்த சிரிப்பு பார்த்தீங்களா? டத்தோ பருப்பு வேவுதா இல்லையா? அதாவது என்ன கேட்டனா இவங்களுடைய இயற்கையான முடி மறுபடியும் அதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல இயற்கையான முடியை பாருங்க. ஆமாம். ஸோ இவங்க முடி வந்து ரொம்ப your hair can be longer. How long your hair? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு நான் வரல. கணேஷ் சரியா வரல. அவங்க அங்கேயும் போயிட்டு உன் முடி நீட்டாலாம் முளையுமான்லாம் கேட்குறாங்க. யாரு? டத்தோ. டத்துவா அங்கே உருவாக்குனாருன்னா
நிறைய கடலை போட்டார். இங்கே கொஞ்சம் கடலை போட்டு பார்ப்பேன். அங்கே எதுவும் வேவலை அதான் வேவுதான் பார்க்க போட்டிருக்காரு. அங்கே போயிட்டு ஓ முடி நீட்டாக முளையுமான்னு கேட்டுக்கிட்டு முடி இழுத்தே பார்த்துட்டாரு. இழுத்து பார்த்து முடி அவர் இழுத்து பார்த்துருக்காரு. எப்படி உங்களுக்கு இவ்வளோ அந்த முடி வந்து சுருண்டு சுருண்டு வருது? ஆமாம், ஆராய்ச்சியில் இருக்கிறது முடியல. பட்டு நம்ம சின்ன வயசுலேயே நம்மளுக்கு தெரியும் கருப்பவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்னு. இப்போ சந்தேகப்பட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காரு. இல்லை, இப்போ தான் ஒரு கோமலம் தெளியா இருக்கு. ஆனால் பின்னாடி இருக்காங்க தெரியுமா? ஆனால் இவங்களுக்கு வந்து இவ்வளோ நீட்டு இருந்துச்சு முடி, உண்மையான முடி. அதுக்கு பின்னாடி தான் போட்டிருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு 4 to 5 inches. ஆமாம், அந்த கவுண்டரில் நம்ம செக்இன் கவுண்டரில் அவ்வளோ எல்லாம் பார்க்க முடியாது. From here they do gin. So if you eat this, you realize that there's a little nut in it. What is it? A little nut in it. So what we want to use is the white flesh. கூச்சமே இல்லை. அவன் என்ன நினைப்பா உங்களை பார்த்து? அவர் நினைச்சா பரவாயில்ல பெரிய நாட்டு மக்களுக்கு. உங்களை என்ன நினைப்பா? அவங்க பண்ணுற சேட்டையை ஷூட் பண்ணாலே எனக்கே சொல்லுவதில்ல. சொல்லுங்க. சூப்பர் சோனிக் என்ஜின் தேவைப்படுது. சீக்கிரமாக வாங்குங்க. சீக்கிரமாக வாங்கினேன். இந்த நேரம் பார்த்து அவரை கை தட்டி கூப்பிட்டா பார்த்தீங்களா? மண்டையிலே கொட்டணும். அதான் எங்கள் ஊருக்கு வாடி உன்னை எப்படி கூப்பிட்றேன் பாரு. தட்டி கூப்பிடுறேன். அதான் முருகத்தை கூப்பிடுறேன். அதான் ஓகே. ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. இதோட ஜோனஸ்பர்க் தான் எல்லோரும் ஏறிக்கிட்டு இருக்காங்க. முப்பத்தி 2வது சீட்டா? 32 போட்டு ஆக பின்னாலையா? ஆக கடைசி ரத்தம் ஆக பின்னால் போட்டாங்க. கருவறை அப்பப்போ ரொம்ப சத்தம் போடுறாங்கன்னு பின்னால் போட்டாங்க. அப்பப்போ கத்துவாங்க. அந்த சவுண்டு கொடுத்தாங்களா கொண்டு வந்து போடுறாங்க. The overhead fastened seatbelt signs are illuminated. No smoking is permitted on board our aircraft or in any airport terminals. This includes vaping devices. The consumption of your own alcoholic beverages is also strictly prohibited. It's now time to fasten your seatbelts for takeoff. We suggest that you keep them loosely fastened throughout the flight. To fasten your seatbelt, insert the flat metal tip in. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. மேலே ஏறிடுச்சு. இதோட சவுத் ஆஃப்ரிக்கா ஜிம்பாப்வேலேருந்து வெளியேற வேண்டியதுதான். இதுக்கு மேலே நேராக சவுத் ஆஃப்ரிக்கா தான். Thank you for your attention during the preparation for our takeoff. Now that we are safely on our way, we invite you to sit back.
அழகான ஒரு பச்சை பசேல்னு உள்ள ஊராக இருக்குது. என்ன ஒன்று ஒரு மலை பிரதேசம், அந்த மலைங்க இந்த இடத்துல ஜோனஸ்பர்க்கில் எல்லாம் அந்த மாதிரி தான் இருக்குது. இது என்னன்னு தெரியல, ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது. வானத்துலேருந்து பார்த்தா இது ஒரு தடல் மாதிரி ரவுண்டாக இருக்குது. என்ன செய்யுதுங்கன்னு தெரியலங்க. கீழே இறங்கிட்டோம், ஏர்போர்ட்டுக்கு வர போகிறோம். டவுனுக்கு வந்துட்டோம். லெண்டிங் பண்ண போது லோரிகளை பாருங்க. டச் டவுன். Dokter. Ang ito. வயசானவங்க உட்காருங்கன்னா உட்கார மாட்டுறாங்க. கம்பியை பிடிக்காம அதான் பிள்ளைங்களாம் வராங்க. ஆமாம், பஸ் ஸ்டாப்பில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாரு. கருப்பு குழந்தை இப்போ செய்ய போறாங்க. குழந்தை எப்படி இருக்கும், அந்த கருப்பு குழந்தை எப்படி இருக்கும், எப்படி இது உருவ படத்தை வெளியாக்க போறாங்க இன்னைக்கு. நீங்க எடுத்தீங்களா அந்த வீடியோ? எடுத்தீங்களா? அங்கே வீடியோ எடுத்தனான்னு தெரில, பயம் எடுத்துருச்சு. எடிட் பண்ணிடலாம், ஒரு இது பண்ணிடலாம். அதான் அந்த இல்லை, அந்த இடம் சரியான அழுக்கா இருக்கு. அந்த புள்ளியோட கண்ணு மஞ்சள் கலர்ல இருக்கு. மஞ்சள் கமல் என்னன்னு தெரியல, இவங்க தூக்கிட்டு நீட்டு இருக்காங்க. பாத்தக்கார போல. நம்ம வந்து பிள்ளைங்க சந்தோஷம் தானே. அந்த லட்சணத்துல இன்னும் நடந்துச்சு. ஊசி போட்டோம், மஞ்சள் ஊசி. ஆமா, அவங்க ஊசி போடாத ஒரே ஆளு இவங்க தான். அதான் அதனாலதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இவங்க சொன்னாங்களே என் உடம்பு கண்ணு உடம்பு ஒன்றும் நடக்காதுன்னு. அதான் கண்ணு ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்ணு எதுக்கும் செக் பண்ணணும், கண்ணுல ஏதாச்சும். இல்ல ஒண்ணும் இல்ல, என்ன நடந்திருக்கோ அங்க உள்ள போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து விட்டு போய் பாத்ரூமே அப்படி இருந்துச்சு. அப்ப கவர்மெண்ட் ஆபீசர் சேர்த்துட்டு போயிருக்க வேண்டியதான். மருந்து இல்லைன்னா குளோராக்ஸ் ஏற்றி இருக்கோங்க. பாத்ரூம் அங்கே தான் இருக்கு. ஓகே, அப்படி இப்படின்னு தேடி 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 எங்கே செக்இன் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பேக்கெலாம் அனுப்பிட்டோம். ஸோ இன்னும் 1 ஹவர் இருக்குது. இப்போ நடந்து போயிட்டு உள்ளுக்கு பூந்துடணும். கேட்டுக்கு போனால் தான் டைம் சரியாக இருக்கும். என்ன ஒன்றுனா, டத்தோ நம்ம கூட ட்ராவல் பண்ண மாட்டாங்க. டத்தோவுக்கு வந்துட்டு ட்ரான்சிட் இல்லை, டத்தோ வேறு ஃப்ளைட்டில் வராங்க. ஏர்லிங்கில் வராங்க, உகாண்டா ஃப்ளைட்டில். ஸோ அவங்க ஏர்லிங்கில் வராங்க, நாங்கள் வேறு ஃப்ளைட்டில் போகிறோம். ஸோ டத்தோ தனியாக வருவாங்க. ஸோ அங்கே போய் தான் மீட் பண்ணுவோம். பட் வேகுராங் ஒரு 10-15 நிமிஷம் தான் டிஃப்ரெண்ட். பட் ஒரேடி அங்கே பார்த்துருவோம்.
ஸோ இப்போ நேராக கேட்டுக்கு போகிறோம். ஏன்னா 1 hour தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா சேஃப் நம்மளுக்கு. ரிஸ்க் எடுக்க வேணாம் இங்கே. தத்தோ தான் ரிஸ்க் எடுக்கிறார். ஏன்னா அவருக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. பேர் என்ன? ஜோனஸ்பர்க்லேருந்து மணி இப்போ 8:15 ராத்திரி. ஸோ ஃப்ளைட் வந்து இப்போ கேப் டவுனுக்கு எடுக்கிறோம். 2.5 hour ஃப்ளைட்டு. ஸோ 9, 10, 11,000 நினைக்கிறேன். 11 மணிக்கு போய் சேர்ந்துருவோம் கேப் டவுனில் போய் தூங்கிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டோம் ஏர்போர்ட்டில். ஸோ ராத்திரி சாப்பாடுலாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக போய் படுத்து ரெஸ்ட் பண்ணுறது தான். ஃப்ளைட்டில் சாப்பாடு இருக்குது தெரியுமா? அந்த பொரிட்டோ கொடுத்தாங்க. இந்த ஃப்ளைட் இது வேறு ஃப்ளைட். ஆமாம், அதுதான் மீல் போட்டிருக்காங்களா? பிரியாணி அஞ்சப்பர் பிரியாணி. ஆப்பிரிக்காவில் அஞ்சப்பர் பிரியாணி கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட்டு போய் இறங்குவோம் கேப் டவுன் ஏர்போர்ட். எங்கள் கூட இந்த டத்தோவை தான் பிரித்து விட்டாங்க. வேறு ஃப்ளைட்டு பாவம் டத்தோ வேறு ஏர்போர்ட்டுக்கு வேறு ஃப்ளைட்டுக்கு அனுப்பிட்டோம். அவங்க அப்படியே நடந்துக்கிட்டு பாத்ரூம்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்டு விட்டுருவாங்களான்னு ஒரு யோசனையில் இருக்கிறோம். விடாமல் கரெக்டாக வந்துடணும், அதை யோசிக்கணும். குருஜி, டத்தோ கரெக்டாக ஃப்ளைட் ஏறிடுவாரா? ஏறிட்டான்னு நினைக்கிறீங்களா? கரெக்டாக வந்துடணும். வரலன்னா பஸ் ஏறி வர சொல்லுவோம். ஓகே கைஸ், ஃப்ளைட்டில் ஒரு 2 hour ட்ராவல். உகாண்டா ஃப்ளைட்டு. ஆமாம், இதோட கேப் டவுன் ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, கேப் டவுனில் வந்து இறங்கிட்டோம். த மூமெண்ட் வி பின் வெயிட்டிங் ஃபார். அப்படி இப்படின்னு வந்து இறங்கியாச்சு. மணி ஒரு 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன். 10:30 இருக்குமா? ஓகே, கேப் டவுன் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கிட்டோம். இங்கேருந்து ஹோட்டலுக்கு வந்துட்டு ஒரு 1/2 hour இருக்கும். ஸோ செக்காக்கு எல்லாம் பண்ணி 25 நிமிஷம் போட்டுருந்துச்சு. 1/2 hourல. ஆமாம், லக்கேஜ் எடுத்து போகிறதுக்கு. ஆமாம், எங்களோட அன்பான பாசமான தத்துவை தான் வந்து மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவர் வேறு ஃப்ளைட்டில் ஏறி போனார்ல. ஸோ ஆமாம், ஸோ நாங்கள் கப்பலில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு 10,000 ஃபீட்டில் எங்களை வெட்டிட்டு ஆன் அடிச்சுட்டு போனார் அவர். சக்குன்னு வெட்டிட்டு அந்த அவரோட கப்பையில் வந்துட்டு வெட்டிட்டு ஆன் அடிச்சுட்டு போனார். ஹெட்லைட் அடிச்சுக்கிட்டே வந்தார். நாங்கள் இடம் கொடுக்கல. அப்புறம் சக்குன்னு வெட்டிட்டு ஆன் அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஏரை மாற்றிட்டு பறந்தாங்க. ஸோ எங்களால் கஜார் பண்ண முடியல. அவங்களோட நினைக்கிறேன் 120 cc-யோட, எங்களோட வந்து 110. ஸோ அதனால் இறங்கிட்டாங்களா? இப்போ போய் பார்க்கணும். அவங்கள மிஸ் பண்ணுறோம் ரொம்ப. டத்தோவை கிளி சத்தம் கொடுப்பாங்க. பார்த்து நட சத்தம் கொடுப்பாங்க. ஆப்பிரிக்கா சவுண்டு கொடுப்பாங்க அவங்க. பார்ப்போம் அவங்கள. ஆப்பிரிக்கா சித்தன். லக்கேஜ் கலெக்ட் பண்ண போகிறோம். அன்றைக்கி தான் டாக்டரோட லக்கேஜை உடச்சி விட்டானுங்க. ஸோ அதுலேருந்து டாக்டர் வரலையான்னு தெரியல, பயத்திலே இருக்காங்க. லக்கேஜ் ஒரு கேபிள் டாயில் கட்டி வச்சிருக்கேன். அதான் வாட்டி வாத்தாங்க வச்சுருவாங்க. வீட்டில் இரும்பு பொட்டி இருக்கும் பார்த்தீங்களா? கூட்டு இழுத்து மாங்காய் போட்டு இழுத்து லாக் பண்ணுறது. இல்லை, ஒரு வாட்டி அனுப்பும் போதும் அந்த பொட்டியை வெல்டிங் பண்ணிடணும் சுற்றி. என்ன நடக்குமோ இன்னொன்று நடக்கும். பொட்டி 20 கிலோ இருக்கும். அதான் அதுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா காசு வரும். என்னென்னமோ இந்த தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வருது. ஸோ ஜாமான் வந்து உடையாமல் வரணும். அதுதான் இது. நானும் அதான் யோசிக்கிறேன். ஏன்னா இந்த சைட்டு ஏர்போர்ட்டு ஜோனஸ்பர்க்லேருந்து வெளியாகும் போது உடைச்சிட்டானுங்க. அவங்களோட நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்குது. பார்ப்போம். ஓகே, பேக்கு வந்துருச்சு. டாக்டரோட பேக்கு உடையில எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஃபுல்லாக இன்டேக்காக வந்துருச்சு. அது வரைக்கும் பாராட்டலாம். நோ பிரச்சனை. ஸோ இதுக்கப்புறம் டத்தோ வருகைக்கு தான் வெயிட் பண்ணணும். டத்தோ சேம் டைம் வந்துடணும். பார்க்க போனால் டத்தோ வந்து ஹேவ் டு பி ஹியர் அந்த சேம் டைம். பார்ப்போம். டத்தோ
தோ உங்களை பார்க்காம எல்லாம் மிஸ் பண்ணிட்டோம் தோ. நீங்கள் நாங்கள் போகும்போது அந்த 10,000 ஃபீட்டுக்கிட்ட இறக்கும் போது ஓன் அடிச்சிங்க தானே ஹைட்லைட் போட்டிங்க தானே, அப்புறம் வெட்டிட்டு போனீங்க. 2 ஓன் அடிச்சிங்க, தெரிஞ்சிருச்சு. ஓகே தான் மேடு வந்துச்சு. ஓ நீங்கள் வெட்டிட்டு போலையா வீட்டில்? வளவில் காட்டிங்க பார்த்தேன். அது ஓ நீங்கள் தானா? லேட் ஆயிடுச்சு. நான் வரலன்னா ஏதாச்சும் பேசியிருப்பாரு. கேமரா வந்துருச்சுல, நல்லா வைக்கப்படுறாரு. ஓகே வாங்க கிளம்புவோம். ஓகே வர பேக்கு வேணுமா? எல்லாம் கிடச்சி பேக் எடுக்கணுமா? வந்தாச்சு கேப் டவுனுக்கு. கேப் டவுன் வந்துட்டு கேல் மாதிரி இருக்குது. கேலோட பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு கோஸ்டல் சிட்டி, கடல் ஓரத்துலேயே எல்லாம் கிளப்பிங் அது இதுன்னு இருக்குது. நம்ம கடல் ஓரத்தில் தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ரோடுலாம் 3 லேன் ரோடு, பெரிய பெரிய ரோடு, ட்ராஃபிக் லைட்டு, அதோட சைன்போர்டு எல்லாமே கம்ப்ளீட்லி அப்படியே மலேசியா மாதிரியே இருக்குது. பாருங்க என்ன இவன் ஓடுதுன்னு. எல்லாம் இந்தியன்ஸ் நிறையா இருக்காங்க போல இருக்கு. ஸோ செக்இன் பண்ணுறோம். இப்போ மணி 11 ஆயிடுச்சு. செக்இன் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிக்கணும். சரி குளிர் தான், பட் கேப் அன்றைக்கி அங்கே மாட்டிக்கிட்டு இருந்ததோட இது இப்போ இன்றைக்கி நல்லா இருக்கு. இடம்லாம் ஜோக்கா அழகாக சுத்தமாக இருக்குது. அங்கே ஹோட்டலுக்கு வந்துட்டோம். சப்பத்தை கழிட்டாங்க. ரூம் வந்து 2 மாடி ரூம்பு. 2 மாடி ரூம்பு.